தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில மொத்தமாக 64 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வேட்பாளர் 4 வேட்புமனுவும் கூட தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனுவில் சிறு சிறு பிழைகள் இருந்தால் அடுத்ததாக தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்புமனு ஏற்கப்படும் என்பதனால அவ்வாறு செய்திருக்கிறார்கள். அதன்படி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் 4 வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருந்தார். அவருடைய முதல் மனுவே ஏற்கப்பட்டது. ஆனால் விதிகளின்படி தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வேட்புமனையும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதனால தேர்தல் நடத்தும் அலுவலர் அமித் மற்றும் தேர்தல் முன்பார்வையாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் அந்த அனைத்து மனுக்களையும் வேட்புமனுவை பரிசீலனை செய்தனர். அதே போல சுயேட்சைகளுடைய வேட்புமனு 3 மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64 வேட்புமனுக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் அல்லது வேட்பாளர் நேரடியாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் தான் இந்த வேட்புமனு பரிசீலனை நடக்கிறது. அதில் ஏதும் ஆட்சேபனை இருந்தால் ஒரு வேட்புமனு பரிசீலிக்கும் பொழுது அதில் ஏதும் ஆட்சேபனை இருந்தால் அதில் மற்ற வேட்பாளர்களோ அல்லது வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகளோ அதில் ஆட்சேபனை தெரிவிக்கலாம். அது சரியாக இருக்கும் பட்சத்துல அதை பரிசீலனை செய்து அல்லது அதை ஏற்பதா அல்லது நிராகரிப்பதா என்ற முடிவை தேர்தல் நடத்தும் அலுவலரும் அதே போல முன்பார்வையாளரும் இந்த முடிவை எடுப்பார்கள். அதன்படி இந்த தேர்தல் வேட்புமனுக்கான பரிசீலனை என்பது நடந்து வருகிறது.